அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 55. Which of the following statement has the correct question tag? ஓகே. கொஸ்டின் டேக் வந்து சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து சிலபஸ்க்கு உள்ளன்னு தான் வந்திருக்கு கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொஸ்டின் டேக்க்கு ஒரு மெட்டீரியல் குடுத்துருந்தேன். இதுதான் கொஸ்டின் டேக். எல்லா மாடலையும் கவர் பண்ணி, கொஸ்டின் டேக்னா ஃபர்ஸ்ட்டு என்ன? அதுல என்னென்ன வெர்பு ஃபார்ம்லாம் வரும்? ஆக்ஸிலரி வெர்பு, மாடல் வெர்பு, மெயின் கிளாஸு இதெல்லாம் சொல்லி, அதுல பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவா மாறும். நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவா மாறும். இதுதான் ஒரு பேசிக் ரூல். இத படிச்சிருந்தாலே, அங்க ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து யூ ஆர் ஹேப்பி அப்படிங்கிறது. ஆர் நாட் யூங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம். ஆர் நாட்ன்னு ஒரு வேர்ட்ஸ் இருந்தா அதான் நெகட்டிவா மாத்துறது. இப்ப நெகட்டிவ் ஃபார்ம் வந்தா பாசிட்டிவா மாறும். நாட் எடுக்கிற மாரி இருக்கும். இதுதான் கொஸ்டின் டேக்கோட பேசிக் ரூலே. ஓகேவா? ஸோ இங்க குடுத்திருக்க கொஸ்டின பார்த்தீங்கன்னா, அதுல வெர்ப் அக்ரீமென்ட்டு, ப்ரோனவுன் அக்ரீமென்ட்டு எல்லா டைப்பையும் கவர் பண்ணி குடுத்துருந்தேன். ஆக்ஸிலரி வெர்ப் வந்தா எப்படி செய்யணும்? சென்டென்ஸோட டூ, டஸ், டிட் இது எந்த இடத்துல வரும்? சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஈட்ஸ்ன்னு இருக்கும். டைரக்ட்டா டைரக்ட்டா ஸ்டேட்ட குறிக்கிற வெர்ப் ஃபார்ம் இருக்காது. இஸ், வாஸ், ஆர் அதெல்லாம் இல்லாட்டி, இந்த ரூட் வெர்ப் இருக்கு இல்லையா? இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. சென்டென்ஸ்ல ஷி ஈட்ஸ் அப்படிங்கிறது பிளேடுங்கிறது. இத வச்சு எப்படி போடுறது? பிளேடுன்னு வந்தா டிட்ன்னு வரணும். ஈட்ஸ்ன்னு வந்தா டஸ்ன்னு வரணும். ஸோ பாஸ்ட்டுக்கு பாஸ்ட்டும், பிரசன்ட்க்கு பிரசன்ட்டும் வரணும். அந்த மாரி நெறைய சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இம்பேரட்டிவ் ஃபார்ம்ல குடுத்தா அதை எப்படி அ மாத்தணும் கொஸ்டின் டேக்கா? இங்க தான் இருக்கு. இதுதான் இப்ப கேட்டிருக்க சென்டென்ஸ் மாடல் 4. இருக்கறதுலயே டஃபஸ்ட் மாடலும் இந்த லெட்ன்னு வர்றது தான். அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் கேட்டிருக்காய்ங்க. ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப கொஸ்டின்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக். நான் ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல் என்ன சொன்னேன்? நாட்ன்னு இருந்தா இந்த பக்கம் கொஸ்டின் டேக்ல நாட் இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்க நீட் நாட் இருக்கா? இங்கேயும் நீட் நாட் இருக்கு. இது தப்பு. ஏன்னா 2 பக்கமும் நாட் இருக்கு. லெட்ஸ் ப்ளே ஷால் வி அது அப்படியே இருக்கட்டும். ஐ அம் ஓல்டர் தென் யூ இங்க ஐ அம்னு இருக்கா? இங்க நாட் இருக்கா? அப்போ இங்க நாட் வரணும். ஆனா வரல. இதுவும் தப்பு. ஹி வாஸ் அஸ்லீப். வாஸ்ன்னு வந்தா அதே வெர்ப் ஃபார்ம் தான் இங்கேயும் வரணும். ஸ்டேட்ட குறிக்கிற வெர்ப் ஃபார்ம் வந்தா அதே வெர்ப் ஃபார்ம் தான் இங்கேயும் வரணும். ஆனா இங்க டிட்ன்னு இருக்கு. இந்த டூ, டஸ், டிட்லாம் எதுக்கு சொன்னேன்? டைரக்ட்டா எந்த வேர்டுக்கு வரணும்? டைரக்ட்டா ரூட் வெர்ப். டைரக்ட் செயலா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த டூ, டஸ் ஃபார்ம்லாம் வரும். வாஸ், இஸ், ஆர்க்குலாம் அத அப்படியே தான் தூக்கி போடுற மாரி இருக்கணும். ஓகே. அது தெரிஞ்சிருந்தாலும் இது 3 ஆன்சர் இல்லன்னு கண்டுபிடிச்சிடலாம். லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சாலே ஷால் வின்னு மட்டும் தான் வரும். 4த் மாடல். இதான் டஃபஸ்ட் மாடலும். இதத்தான் அங்க கேட்டும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த லெட்டுங்கிறது தெரியலனா கூட, இந்த பேசிக் ரூல வச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? இதையெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டு, பி தான் ஆன்சர்ன்னு கரெக்ட்டா ஆன்சர் என்ன பண்ணிருக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேள நான் குடுத்த மெட்டீரியல படிச்சிருந்தாலும், பார்த்த உடனே லெட்ஸ்ன்னு ஆரம்பிக்குது. ஷால் வி தான் வரும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர வச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? ஆன்சர கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ, இப்ப இந்த கொஸ்டின் வந்து நம்ம மெட்டீரியல்ல படிச்சிருந்தா, ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம்? லெட் சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறது ஷால் வில தான் வரும். மத்த நாட்ன்னு இல்லாட்டி வேர்ட்லயே நான் தான் குடுத்துருக்கேன். பாசிட்டிவா, நெகட்டிவா மாறும்போது நாட்ன்னு வரும். நெகட்டிவ் பாசிட்டிவா வரும்போது நாட்ன்னு வராது. டூ, டஸ் ஃபார்ம் இதெல்லாம் எங்க வரும்? எல்லாத்தையும் தெளிவா குடுத்துருக்கேன். ஒரு 7 பக்கம் நெனைக்கிறேன். ரொம்ப, ரொம்ப கான்ஷியஸா குடுத்தேன். தேர் வந்தா என்ன செய்யணும்? திஸ், தட் வந்தா என்ன செய்யணும்? எவ்ரிதிங், எவ்ரிஒன் வந்தா என்ன செய்யணும்? இம்பேரட்டிவ்ல என்ன செய்யணும்? விஷ் பண்ற மாரி இருந்தா எப்படி இருக்கணும்? ஹேட் பெட்டர் வந்தா எப்படி இருக்கணும்? எவ்ளோ எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன் பாருங்க. நோபடின்னு வந்தா எப்படி இருக்கும்? நோபடிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் தான். அப்ப இருக்கிற கொஸ்டின் டேக்க பொறுத்தவரைக்கும் இதோட முடியுது. எவ்வளோ டஃப்பா கேட்டாலும் கொஸ்டின் டேக்க பொறுத்தவரைக்கும் இந்த 7 பக்கத்த படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்ன செஞ்சிரலாம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா. அதான் என்னோட கருத்து. ஏன்னா, அந்த மெட்டீரியல்லாம் ரெடி பண்றப்போ வந்து ஏன்னா அப்போலாம் கொஸ்டின் இது இல்ல நம்மகிட்ட. ஏன்னா கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. சிலபஸ் மாத்துன புது சமயம். எப்படி வேணாலும் அவன் கேட்பான் அப்படிங்கிற மனப்பான்மையில தான் நான் ஒவ்வொரு மெட்டீரியலும் ரெடி பண்ணுனேன். பட் ஆனா ரெடி பண்ண எதுவுமே வேஸ்ட்டா போல. ஏதோ ஒரு வகையில அவன் கேட்டிருக்க கொஸ்டின் நம்ம என்னோட மெட்டீரியல்ல ஒரு இடத்துல வந்துருது. நான் குடுத்த ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கு. அப்ப ஃபுல்லா கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா, கன்ஃபார்மா என்ன செஞ்சிருக்க முடியும்? ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்ப இந்த கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான்.
கொஸ்டின் டேக் நான் கொடுத்த மெட்டீரியல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை படிச்சிருந்தா ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த கொஸ்டின் டேக்கையும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வர்ற எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.